ஒரு பெரிய புயல் நம்மள நெருங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல பேரிடர் மேலாண்மையில இருக்கிற பொறுப்புக்கூறல் பத்தி சில ஆழமான கேள்விகளை நம்ம பார்க்க போறோம். முக்கியமா போன தடவை நடந்த தப்புல இருந்து நாம ஏதாவது கத்துக்கிட்டோமா இல்லையா, அதுதான் இங்க மையமான கேள்வி. இப்போ நவம்பர் 12 வானிலை ஆய்வு மையம் இந்த தேதியை ஒரு எச்சரிக்கை நாளா அறிவிச்சிருக்காங்க. நாம தயாரா இருக்கோமா அப்படிங்கிற கேள்வி பார்க்க ரொம்ப சிம்பிளா தெரியலாம். ஆனா அதுக்கு பின்னாடி நம்மளோட பாதுகாப்பு, அரசாங்கத்தோட உண்மையான தயார் நிலைன்னு நிறைய பெரிய விஷயங்கள் அடங்கியிருக்கு. நாம ஏன் இந்த தயார் நிலைய பத்தி இவ்ளோ தீவிரமா கேள்வி கேட்கறோம்னா, வரலாறு நமக்கு சில கசப்பான பாடங்களை சொல்லி கொடுத்திருக்கு. 2015 சென்னை வெள்ளத்தை எடுத்துக்கோங்க, இல்லனா சமீபத்துல ஃபெங்கல் புயல்ல நடந்த குளறுபடிகளை எடுத்துக்கோங்க. திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான அமைப்பு ரீதியான தவறுகளை தான் நம்ம பார்க்கறோம். அதனால வரப்போற இந்த நவம்பர் 12 நம்மளோட சிஸ்டத்துக்கே ஒரு பெரிய பரீட்சை மாதிரி தான். சரி, பகுதிக்குள்ள போலாம். இங்க செயல்பாட்டு தயார்நிலை சம்பந்தப்பட்ட சில முக்கியமான, ஏன் உயிர் சம்பந்தப்பட்ட கேள்விகளை நாம பார்க்க போறோம். இதெல்லாம் முன்னாடியும் நடந்திருக்கு, இன்னைக்கும் நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியா நிக்குது. முதல் கடினமான கேள்வி அணை மேலாண்மை பத்தி தான். ஃபெங்கல் புயல் அப்போ அணைய திறந்த விதத்துல பெரிய குளறுபடிகள் நடந்துச்சு. அது ரொம்ப தெளிவாவே தெரிஞ்சுது. அதனால நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இதுதான்: அந்த மாதிரி ஒரு மனுஷனால உருவான பேரழிவு திரும்பவும் நடக்காம இருக்க அணை திறக்கிறதுக்கான உங்க விதிமுறைகள்ல என்ன குறிப்பிட்ட காலக்கெடுவோட கூடிய மாற்றங்களை செஞ்சிருக்கீங்க? இதோட விளைவுகளை பார்த்தாதான் நிலைமை எவ்வளவு மோசம்னு புரியும். யோசிச்சு பாருங்க, 72 மணி நேரத்துக்கும் மேல ரெட் அலர்ட் இருந்திருக்கு. அப்படியும் சாத்தனூர் அணையிலிருந்து எந்த கிராமத்துக்கும் முறையான முன்னறிவிப்பு இல்லாம அதிகாலை 3 மணிக்கு திடீர்னு 1.68 லட்சம் கன அடி தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. இது டொச்சுக்கு டொச் 2015ல செம்பரம்பாக்கத்துல என்ன நடந்துச்சோ அதையே ஞாபகப்படுத்துது. அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வெறும் இயற்கை சீற்றம் மட்டும் இல்ல, இது கட்டுப்படுத்தியிருக்க வேண்டிய ஒரு நிர்வாக தோல்வி. அடுத்த கேள்வி ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம்: திட்டமிடல். சட்டப்படி பார்த்தா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு பேரிடர் மேலாண்மை திட்டம் இருக்கணும். ஆனா அந்த மாதிரி திட்டங்கள் நிஜமாவே இருக்கா? ஒருவேளை இருந்தாலும் அதெல்லாம் செயல்படுத்துறதுக்கு தயாரா இருக்கா? அதுதான் இங்க நாம கேட்க வேண்டியது. இந்த சார்ட்டை பாருங்க. இது தேசிய அளவுல எவ்வளவு பெரிய ஓட்டை இருக்குன்னு அப்பட்டமா காட்டுது. சட்டப்படி கட்டாயமாக்கப்பட்ட இந்த திட்டங்கள்ல கிட்டத்தட்ட 70% அளவுக்கு ஓட்டைகள் இருக்குன்னு டேட்டா சொல்லுது. இத பார்க்கும்போது நம்ம ஊர்ல நிலைமை எப்படி இருக்குமோன்னு ஒரு கவலை வருது இல்லையா? சரி, உடனடி செயல்பாடுகளை விட்டுட்டு அடுத்த பகுதிக்கு போலாம். இப்போ மக்களை பாதுகாக்க வேண்டிய முக்கியமான உள்கட்டமைப்பு வசதிகள், அதோட நிஜமான நிலைமை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. 2015 பெருவெள்ளம் ஞாபகம் இருக்கா? 290க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்ம நகரத்தில் இருந்த மழைநீர் வடிகால் அமைப்புகள் சரியா வேலை செய்யாததுதான். இப்போ 10 வருஷம் கழிச்சு நாம கேட்கிற கேள்வி ரொம்ப சிம்பிள்: இன்னைக்கு அந்த வடிகால்களோட நிலைமை என்ன? ஆனா வருத்தமான உண்மை என்ன தெரியுமா? ஒரு 10 வருஷமே ஓடிப்போச்சு. ஆனாலும் சென்னையோட அந்த அடிப்படை உள்கட்டமைப்பு பிரச்சனைகள் இன்னும் அப்படியேதான் இருக்கு, சரி செய்யப்படாம. இது திரும்பவும் ஒரு வெள்ள அபாயத்தை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. இப்போ உள்கட்டமைப்புல இருந்து மக்கள் பாதுகாப்புக்கு வருவோம். மக்களை பாதுகாப்பா வெளியேற்றுறதுக்கு நம்ம கிட்ட உண்மையிலே எவ்வளோ திறன் இருக்கு? ஆபத்துல இருக்கிற மக்களோட எண்ணிக்கைக்கும் அவங்கள தங்க வைக்க நம்ம கிட்ட இருக்கிற முகாம்களோட கொள்ளளவுக்கும் நடுவுல எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கு? அதுதான் அடுத்த கேள்வி. இந்த வரைபடம் நிலைமையோட தீவிரத்தை அப்பட்டமா காட்டுது. ஒரு பக்கம் அபாயத்துல இருக்கிற மக்களோட எண்ணிக்கை, இன்னொரு பக்கம் நம்ம கிட்ட இருக்கிற அதிகாரப்பூர்வ முகாம்களோட கொள்ளளவு. ரெண்டுக்கும் நடுவுல ஒரு மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒருவேளை மக்களை வெளியேற்ற வேண்டிய நிலைமை வந்தா ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பாதுகாப்பான இடம் இருக்காது. 69 லட்சம், இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்க. இது ஃபெங்கல் புயலப்போ தன்னோட வீடுகளை விட்டு வெளியேறின குடும்பங்களோட எண்ணிக்கை. இந்த ஒரே ஒரு நம்பர் போதும் மக்களை வெளியேற்றுற திறன் எவ்வளோ முக்கியம்னு நமக்கு புரிய வைக்க. சரி, இப்ப 3வது பகுதிக்கு போலாம். இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற சிஸ்டம்ஸ், அதாவது ஆளுகை, பொறுப்புக்கூறல், அப்புறம் ரொம்ப முக்கியமா பணம். இத பத்தி பார்க்கலாமா? ஃபெங்கல் புயலப்போ மீட்பு குழுக்கள் கழுத்துல இருந்தும் ஏன் 40க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் நடந்துச்சு? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மீட்பு குழுக்கள் இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, அவங்க எவ்வளோ திறமையா செயல்படுறாங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். இங்கதான் ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. ஒரு பக்கம் தேசிய பேரிடர் மீட்பு படைகள் களத்துல இறக்கப்பட்டதா சொல்லப்படுது. ஆனா இன்னொரு பக்கம் 40க்கும் மேற்பட்டோர் இறந்திருக்காங்க. அப்போ செயல்பாட்டுக்கும் விளைவுக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. இந்த இடைவெளிக்கு என்ன காரணம்? இப்போ பொறுப்புக்கூறல் பத்தின ஒரு முக்கியமான கேள்விக்கு வரோம். கடைசியா நடந்த அந்த பெரிய தோல்வியிலிருந்து பாடம் கத்துக்கிறதுக்கு அரசாங்கம் தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமா ஏதாவது முயற்சி எடுக்கப்பட்டதா?
ஒரு சுதந்திரமான தணிக்கை நடத்தப்பட்டதா இல்லையா? இந்த கேள்விக்கு பதிலே இல்ல, அதுதான் பிரச்சனை. ஃபெங்கல் புயல் வந்து 11 மாசம் ஆச்சு. இன்னை வரைக்கும் எந்த ஒரு சுதந்திரமான தணிக்கை அறிக்கையும் வெளிவரல. இந்த மௌனம் ஒரு ஆழமான தோல்விய வெளிப்படையா காட்டுது. தப்புல இருந்து பாடம் கத்துக்கிற விஷயத்திலயும் சரி, பொறுப்பேத்துக்கிற விஷயத்திலயும் சரி, நம்ம சிஸ்டம் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்குன்னு இது காட்டுது. இப்போ பண விஷயத்துக்கு வருவோம். 2465 கோடி ரூபாய். இது 2016க்கும் 2021க்கும் நடுவுல வெள்ளத்தடுப்பு பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய தொகை. அப்போ அடுத்த முக்கியமான கேள்வி என்ன? இந்த பணம் என்ன ஆச்சு? அந்த பணம் எங்க போச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வேணும். 1. திட்டங்களுக்கு பணம் எப்படி ஒதுக்கப்பட்டது? 2. அந்த திட்டங்களெல்லாம் முடிஞ்சுதா? 3. அதனால அளவிடக்கூடிய அளவுக்கு என்ன தாக்கம் ஏற்பட்டுச்சு? 4. இதுக்கு அதிகாரப்பூர்வமா யாரு பொறுப்பு? இந்த ஒவ்வொரு படிக்கும் தெளிவான பதில் இல்லாதது நிர்வாகத்துல இருக்கிற ஓட்டைகளை அப்பட்டமா காட்டுது. சரி, இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நாம இதுவரைக்கும் பார்த்த விஷயங்களை வச்சு இந்த பதிலளிக்கப்படாத கேள்விகளையும் தோல்வியடைஞ்ச நிர்வாகத்தோட மொத்த உருவத்தையும் ஒன்னா தொகுத்து பார்க்கலாம். இதுதான் நாம பாக்குற ஒரு மௌனத்தின் வடிவம். அணைத்திறப்பு விதிமுறைகள்ல என்ன மாற்றம் வந்துச்சுன்னு தெளிவான டேட்டா இல்ல. மாவட்ட திட்டங்கள் தயாரா இருக்குன்னு எந்த சான்றிதழும் இல்ல. போன தடவை நடந்த தப்புகளுக்கு எந்த ஒரு பொது தணிக்கையும் இல்ல. ஒதுக்கப்பட்ட நிதிக்கான வெளிப்படையான கணக்கும் இல்ல. எல்லா முக்கியமான இடங்கள்லயும் இதே மௌனமும் பொறுப்பற்ற தன்மையும் தான் நீடிக்குது. நாம ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த கேள்விகள் எல்லாம் வரப்போற ஒரு புயல பத்தினது மட்டும் இல்ல, இது நம்மளோட ஒட்டுமொத்த சிஸ்டத்தை பத்தியும் தான். உண்மையில இது நம்ம அமைப்பு எந்த அளவுக்கு ஆரோக்கியமா திறமையா செயல்படுதுன்னு கேட்கப்படுற கேள்விகள். கடைசி இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். எல்லா பதில்களும் மௌனமா இருக்கும்போது பொறுப்புக்குரல் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இந்த மாதிரி அமைப்பு ரீதியான தோல்விகள் தொடர்ந்து நடக்கும்போது உண்மையான பொறுப்புக்குரல் எப்படி இருக்கும்னு நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய நேரம் இது.